गुरु ब्रह्मा गुरुर्विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. வணக்கம், நான் உங்கள் ஜோதிடர் யுவஸ்ரீ விஷ்ணுசுத்தன். நம்ம சேனல்ல சொல்ற ஆன்மீக தகவல்கள், ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க இப்ப நம்ம பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம். ஏப்ரல் மாதம் 26ஆம் நாள், இன்றைய கிழமை வெள்ளிக்கிழமை, சித்திரை மாதம் 13ஆம் தேதி. இன்றைய திதி திருதியை திதி. இன்றைய நட்சத்திரம் அனுஷம் நட்சத்திரம். இன்றைய நல்ல நேரம் காலையில் 12:30 மணி முதல் 1:30 மணி வரை, மாலையில் 6:30 மணி முதல் 7:30 மணி வரை, ராகு காலம் 10:30 மணி முதல் 12 மணி வரை, குளிகை நேரம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய யமகண்ட நேரம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரக்காரர்கள் ரேவதி நட்சத்திரக்காரர்கள். தற்போது கிரக நிலவரங்கள் குறித்து பார்க்கலாம். மேஷத்தில் சூரியன், சுக்கிரன், குரு ஆகியோர் சேர்க்கை பெற்றுள்ளார்கள். கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு, புதன், செவ்வாய் ஆகியோர் சேர்க்கை பெற்றுள்ளார்கள். தற்போது 12 ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் இன்று விரயஸ்தானத்தில் இருக்கின்றார். சந்திர பகவான் ஆயுள் ஸ்தானத்தில் இருக்கின்றார். தொழில் முறைகள்ல இன்னைக்கு லாபமும் யோகமும் இருக்கக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு உங்களுக்கு இருக்கு. திடீர் அதிர்ஷ்டங்களால் லாபம், நன்மை இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு நிறைய இருக்கு. உயில் சொத்துகள் மூலம் ஆதாயம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கின்றது. உயில் சொத்துகள் எல்லாம் இருக்குதுன்னா அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் ஏதாவது எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. மூதாதையர் வழி வழியாக பயன்படுத்திய பொருட்கள் மூலம் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். இது நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாம் வழி வழியா பயன்படுத்திட்டு வந்த பொருட்கள், நீங்களும் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. திடீர் பண வரவுகள் வர உள்ள நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. உங்களுடைய செல்வாக்குகள் கூடக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. அதிர்ஷ்டவசமான வாய்ப்புகளை எல்லாம் நீங்களாக கெடுத்துக் கொள்ளாதீங்க. எந்த ஒரு வாய்ப்புகள் வந்தாலும் அதை கொஞ்சம் பயன்படுத்தி பாருங்க. வேற வரட்டு பிடிவாதங்கள்னாலயோ இல்ல எனக்கு விருப்பம் இல்ல அப்படிங்கிற மாதிரியான காரணங்கள்னாலயோ நீங்க விட்டுடாம இருக்கிறது மிகவும் நல்லது. அதனால முடிஞ்சளவு எந்த ஒரு வாய்ப்புகள் வந்தாலும் நீங்க அதை யூஸ் பண்ண பாருங்க. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க அதை நினைச்சு வருத்தப்படுறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. நம்ம அன்னைக்கே ட்ரை பண்ணிருக்கலாம், தேவையில்லாம அன்னைக்கு அதை விட்டுட்டோமே அப்படிங்கிற வருத்தப்படுறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. பெரிய அளவிலான மூலதனம் எல்லாம் போடுறீங்கன்னு சொன்னா இன்னைக்கு அதை கொஞ்சம் தவிர்த்து விடுவது மிகவும் நல்லது. அந்த விஷயங்கள் எல்லாமே அதிக கவனங்கள் இன்னைக்கு தேவை. பேராசைகள்னால கொஞ்சம் நஷ்டம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏதாவது ஒரு பெரிய ஒரு அமௌண்ட் கொடுங்க, நாங்க இந்த மாதிரி இந்த பொருட்கள் தர்றோம் அப்படிம்பாங்க. ஆனா அந்த பொருளை வாங்கி பார்த்தோம்னு சொன்னா அதுல பெரிதான நன்மைகள் இருக்காது. இல்லைன்னா அந்த பொருள் ஒரு ஃபேக்கான பொருளா இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் ஒரு விஷயங்கள் நடக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு. அதனால முடிஞ்ச அளவு எந்த ஒரு விஷயத்திலையும் நீங்க நல்லா கவனம் எடுத்து ஆராய்ச்சி பண்ணி அதுக்கப்புறமா ஈடுபடுறது மிகுந்த நன்மைகள் தரும். ஏமாறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால தேவையில்லாம பெரிய பெரிய கதையளந்து விடுறவங்க கிட்ட எல்லாம் அதிக கவனத்தோடு இருங்க. கடன் தரும் சூழல்கள்ல பெரிய தொகை சார்ந்த விஷயங்களாக இருந்தா அதுலயும் கவனத்தோட இருங்க. ஒரு குறிப்பிட்ட அளவு அமௌண்ட்னா நம்ம தந்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப பெரிய அமௌண்ட் எல்லாம் தரும்போது அவங்களால திருப்ப தர முடியுமா அப்படிங்கறதெல்லாம் யோசிச்சுட்டு நீங்க தர்றது மிகுந்த நன்மைகள் தரும். கர்ப்பிணி பெண்களாக இருந்தீங்கன்னா உடல்நிலையில அதிக கவனங்கள் தேவை. தாயாருக்கு உடல்நிலையில கவனங்கள் தேவை. அவருக்கு ஏதாவது சிறு சிறு உடல்நல பிரச்சனைகள் இருக்குதா அப்படின்னு சொல்லி நீங்க செக் பண்ணிக்கிறது மிகுந்த நன்மைகள் தரும். ஒப்பந்தமான விஷயங்கள்ல அதிக கவனம் தேவை. அதாவது தொழில்முறை ஒப்பந்தம் இல்லைன்னா வியாபார ரீதியான ஒப்பந்தம், இந்த மாதிரியான ஒப்பந்தங்கள் எல்லாம் போடும்போது அதெல்லாம் சரியா இருக்கா அப்படின்னு சொல்லி 1க்கு 2 தடவை நல்லா படிச்சு பார்த்து சைன் பண்றது ரொம்ப நல்லது. பிரிந்து சென்றவர்கள் வழியில மீண்டும் தொல்லைகள், பிரச்சனைகள் ஏதாவது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சொத்துகள் மீதான கடன்களை எல்லாம் சரிவர அடைப்பது மிகவும் நல்லது. இல்லைன்னா சொத்துகள் பறிமுதல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால முடிந்த அளவு சொத்துகள் மீதான கடன்களை, இல்ல பொருட்கள் மீது கடன் வாங்கியிருக்கீங்கன்னா அதையுமே நீங்க சீக்கிரமாக அடைச்சிறது மிகவும் நல்லது.
எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் எல்லாம் கொஞ்சம் தாமதப்படுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. விரும்பிய விஷயங்களை அடைய முயலும் போது சின்ன சின்ன சிக்கல்கள், இடர்பாடுகள், தடைகள் இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பணி நிரந்தரமாகுகின்ற விஷயங்கள்ல கொஞ்சம் இழுபறியான ஒரு விஷயங்கள் இருக்கும். மதிப்புமிக்க பொருட்களை எல்லாம் கவனமோடு வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. லாப விஷயங்கள்ல தடைகள், தாமதங்கள் இன்னைக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நம்ம எதையெல்லாம் பெருசா எதிர்பார்த்து இது நமக்கு சக்சஸ்ஃபுல்லா கிடைக்கும்னு நினைக்கிறோமோ அதுல கொஞ்சம் கொஞ்சம் தடை, தாமதம் இன்னைக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு சுப காரியங்கள் எல்லாமே பண்ணலாம். மேற்கொள்கின்ற விஷயங்கள் எல்லாமே நன்மை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தொழில் முறை இல்லைன்னா வியாபார ரீதியான பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நல்லபடியாக இருக்கின்றது. பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு முக்கியமான விஷயங்கள் இன்னைக்கு எதுவும் செய்ய வேண்டாம், அதையெல்லாம் தவிர்த்து விடுங்கள். சுப காரியங்கள் ஏதாவது நடந்து கொண்டே இருக்கும் போது அதுல பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பண விஷயங்கள்ல அதிக கவனங்கள் தேவை. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு மேற்கொள்கின்ற விஷயங்கள்ல லாபம், யோகம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. பதவி உயர்வு குறித்த பேச்சுவார்த்தைகள் இன்னைக்கு பண்றீங்கன்னா பண்ணலாம். இன்னைக்கு அது நல்ல முன்னேற்றத்தை தரும். புதிதாக பதவி ஏற்க போறீங்க அப்படின்னு சொன்னா அதுவும் இன்னைக்கு பண்ணலாம், நல்லபடியாக இருக்கும். உங்களுடைய ராசியான நிறம் சிவப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் வள்ளி தெய்வானையுடன் கூடிய முருகப்பெருமான். ரிஷப ராசி அன்பர்களே, ராசியாதிபதி சுக்கிரன் விரயஸ்தானத்தில் இருக்கின்றார். சந்திர பகவான் கலத்திரஸ்தானத்தில் இன்னைக்கு இருக்கின்றார். திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உடன் பணிபுரியும் வரன் கூட சிலர்களுக்கு திருமணம் அமைகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கூட்டு தொழில் சார்ந்த எண்ணங்கள் புதிதாக தோன்றுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல அதற்கான செலவுகள், இந்த அட்வான்ஸ் தர்றது இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு புக்கிங் பண்றது, இந்த மாதிரியான செலவுகள் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏற்கனவே கூட்டு தொழில் செய்யறவங்களுக்கு உழைப்பால் முன்னேற்றம் நிறைய இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன தகராறுகள் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏதாவது வழக்குகள் நடக்குதுன்னா அது கொஞ்சம் இழுபறி நிலையில இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஞாபக மறதி பிரச்சனையினால பொருட்கள் ஏதாவது மறந்து போவதற்கான சூழ்நிலைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வெளியில எல்லாம் போகும்போது பொருட்களை அதிக கவனத்தோடு கையாளுவது மிகுந்த நன்மைகள் தரும். யூரினரி ப்ராப்ளம், கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகள் இதனால கொஞ்சம் அவதிகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சிறு அளவிலான வியாபாரம் தொடங்குகின்ற முயற்சிகள் ஏதாவது எடுக்கலாம். இல்லைன்னா நான் இந்த மாதிரி ஒரு சின்ன அளவுல ஒரு கடைகள் வைக்கலாம்னு இருக்கேன், சின்ன அளவுல ஒரு வியாபாரம் பண்ணலாம்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்க அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. வெளிநாடு சார்ந்த முயற்சிகள் ஏதாவது செய்யறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வெளிநாட்டு வேலைகளுக்கோ இல்லைன்னா வெளிநாட்டு பயணங்கள் சார்பாகவோ இல்லைன்னா வெளிநாட்டுல போய் ஏதாவது தொழில் தொடங்குற மாதிரியான அமைப்புகளோ இது சார்ந்த விஷயங்கள்ல ஏதாவது முயற்சிகள், பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. தேவையில்லாத செயலால கெட்ட பெயர் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால முடிந்தளவு இந்த செயல் தேவையில்லை, இது தவறான செயல் அப்படின்னு சொன்னா அதை செய்யாம இருக்கிறது மிகுந்த நன்மைகள் தரும். எந்த பொருளையும் வாங்கி விற்கும் கமிஷன் தொழில் பண்றவங்களுக்கு இன்னைக்கு வேலை நல்லபடியாக நடக்கும். நண்பர்கள் வழியில உதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அடிவேறு சம்பந்தமான பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சம் அவதி தர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பிறரது உதவி பணம் மூலம் உங்களுக்கு ஏதாவது லாபங்களோ நன்மைகளோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நம்ம வீட்டுல யாராவது இருப்பாங்க, அவங்களுடைய உதவி பணங்கள் வரலாம். இந்தாங்க நீங்க இந்த மாதிரியான முயற்சிகள் பண்றீங்கல்ல, நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்களே உங்ககிட்ட தரலாம். அந்த மாதிரியான வாய்ப்புகள் எல்லாம் வர்றதுக்கான நிறைய சான்சஸ் இன்னைக்கு இருக்கு. பேங்க்ல லோன், தொழிலுக்கு ஏதாவது லோன் கேட்கிறீங்க அப்படின்னு சொன்னா அதற்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க போய் கேட்டு பார்க்கலாம். பேங்க்ல தொழில் தொடங்க போறேன், இந்த மாதிரி ஒரு பிசினஸ் பண்ணலான்னு இருக்கேன், வியாபாரம் பண்ணலான்னு இருக்கேன், இந்த மாதிரி எல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. விலை உயர்ந்த பொருட்கள் தானமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நன்கொடையாகவோ இல்லைன்னா அபராதமாகவோ நீங்க செலவு செய்கின்ற சூழல்கள் இன்னைக்கு இருக்கும். நீங்க ரெண்டுமே கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு இன்னைக்கு செலவு கணக்கு தான். பெரிய நிறுவனங்களை பராமரிக்கின்ற உறவினர்கள் வெளியில உதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு
மேற்கொள்கின்ற விஷயங்களால லாபமும் யோகமும் கூடிய நல்ல நாளாக இருக்கின்றது. பதவி உயர்வு குறித்த பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடத்துவதற்கு நல்ல வாய்ப்பாக இருக்கின்றது. புதிதாக பதவி ஏற்கிறது, புதிதாக தொழில் தொடங்குறது, இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு மேற்கொள்வதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு பிறருக்கு உங்களால் அதிகமான லாபம் இன்னைக்கு நிறைய இருக்கு. அவங்க வழியிலயோ இல்ல வேற எந்த வழிகளா இருந்தாலும் உங்களுக்கு ஆதாயமான செயல்கள் இன்னைக்கு பெரிதாக இல்லை. கடன் தரும் விஷயங்கள்ல அதிக கவனங்கள் தேவை. இன்னைக்கு 2 பேரா சேர்ந்து எந்த ஒரு வேலை செய்தாலும் அதை இன்னைக்கு தவிர்த்துடுங்க. நீங்க தான் பெரிய வேலைகள் எல்லாம் நீங்க பண்ணியிருப்பீங்க. ஆனா பாராட்டும் புகழும் எல்லாமே உங்க கூட இருக்கிறவங்க வாங்கிட்டு போறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால 2 பேரா சேர்ந்து செய்கின்ற வேலைகளை இன்னைக்கு முடிந்த அளவு தவிர்ப்பது நல்லது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு பரிபூரண நன்மைகள் உள்ள நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. எல்லா விதமான சுப காரியங்களும் பண்ணலாம். அதுல லாபமும் முன்னேற்றமும் நிறைய இருக்கும். மகிழ்ச்சியான நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் வெண்பட்டு. வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி. மிதுன ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய புதன் தொழில் ஸ்தானத்தில் இன்னைக்கு அமர்வு பெற்றிருக்கின்றார். சந்திர பகவான் ருண ரோக சத்துரஸ்தானத்தில் இன்னைக்கு இருக்கின்றார். தந்தை வழி உறவினர்கள், மாமன்மார் உறவினர்கள் இவங்களை எல்லாம் சந்திக்கின்ற வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு இன்னைக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. வரவுக்கு மேல் செலவினங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். உறவினர்களிடம் கடன் வாங்கும் சூழல்கள் ஏற்படும். அதாவது நம்ம வெளிநாடுக்கு போறதாக இருக்கலாம், இல்லைன்னா மருத்துவ உதவிக்காக வாங்குறதாக இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம்னா நம்மளுடைய உறவினர்கள் கிட்ட நீங்க கொஞ்சம் அமௌண்ட் இப்போதைக்கு தாங்க, நான் பின்னாடி தர்றேன் அப்படின்னு சொல்லி கடன் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. கால் பகுதிகள், வயிறு சம்பந்தமான இடங்கள் இதுல எல்லாமே கொஞ்சம் அதிக கவனம் செலுத்துவது மிகுந்த நன்மைகள் தரும். பொருட்கள் மீதான கவனம் அதிகமாக தேவை. வெளிநாட்டுல இருக்கும் உறவினர்கள் வழியில உங்களுக்கும் வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு இன்னைக்கு நிறைய சூழல்கள் இருக்கு. அவங்க நீங்களே முன்னாடியே சொல்லி வச்சிருக்கலாம், எனக்கு ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு கிடைச்சா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவங்க மூலமா இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு சான்ஸ் இருக்கு, நீங்க வரீங்களா, நீங்க சேர்ந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான பெனிஃபிட் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களை கூப்பிடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இந்த மாதிரியான வெளிநாட்டு உறவுகளின் மூலம் உங்களுக்கு ஆதாயமான நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. உங்கள் வேலைகள்ல இடர்பாடுகளால் தாமதப்படுகின்ற சூழல்கள் இன்னைக்கு இருக்கும். ஒரு குறிப்பிட்ட வேலையை எடுத்து செஞ்சிட்டு இருக்கும் போது அதுல இடைஞ்சல்கள்னால நீங்க நேரத்துக்கு அந்த பொருளை கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சேவை மனப்பான்மை அதிகமாக இன்னைக்கு உங்களுக்கு இருக்கும். கோவில் சார்ந்த வேலைகள்ல சேவை செய்வதில் அதிக ஈடுபாடு கொண்டு இன்னைக்கு காணப்படுவீங்க. வண்டி வாகனங்கள் எல்லாம் போறீங்கன்னா அதிக கவனங்கள் தேவை. வெளியில போகும்போது பாதுகாப்பு கவசத்தோடு போறது மிகுந்த நன்மைகள் தரும். சகோதரரோடு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தந்தையுடன் இன்னைக்கு சகோதரர் குறித்த விஷயங்களை பேசுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அவரோடு ஏதாவது ஆலோசனை செய்யறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சந்தேக உணர்வுகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சோம்பேறித்தனம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இன்னைக்கு கால்நடை குறித்த புதிய விஷயங்களை எல்லாம் நீங்க இன்னைக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உங்களுடைய தேவைக்கு அதிகமான உழைப்புகளை எல்லாம் இன்னைக்கு உழைப்பீங்க. கடினமான உழைப்புகள் இன்னைக்கு உங்களை காணப்படும். பழைய பொருள் ரிப்பேர் வேலை பண்றவங்களா இருக்கிறீங்கன்னா இன்னைக்கு வேலை நல்லபடியாக இருக்கும். கடின உழைப்பாளியாக இன்னைக்கு உங்களுடைய வேலைகள் எல்லாமே உங்களுடைய முயற்சிகளும் முன்னேற்றமும் நிறைய இன்னைக்கு இருக்கும். வேலை பளு அதிகமாக இருக்கும். அதிர்ஷ்டவசமான வேலை வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஒரு கடன் வாங்கி இன்னொரு கடனை அடைக்கும் சூழல்கள் இன்னைக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மிருகசீர்ஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு சொத்துகள் வாங்கும் முயற்சிகள் குறித்து நீங்க ஈடுபடலாம். இன்னைக்கு அது சார்ந்த முயற்சிகளோ இல்லைன்னா பேச்சுவார்த்தைகளோ யார்கிட்டயாவது பேசுறதுக்கான எண்ணங்கள் இன்னைக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பொன் பொருள் வாங்குகின்ற முயற்சிகள்லையும் இன்னைக்கு நீங்க ஈடுபடலாம். புதிய முயற்சிகள் செய்யலாம். அது நிறைய முன்னேற்றத்தையும் லாபத்தையும் தருவதாக இன்னைக்கு இருக்கின்றது. திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு மேற்கொள்ளும் விஷயங்கள்ல சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். வண்டி வாகனங்கள் எல்லாம்
போகும்போது அதிக கவனம் தேவை. நம்ம கவன குறைபாடோட நம்ம போனோம்னு சொன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. முடிந்தளவு பயணம் குறித்த விஷயங்களை இன்னைக்கு கொஞ்சம் தவிர்ப்பது மிகவும் நல்லது தரும். புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு மேற்கொள்கின்ற காரியங்கள்ல இன்னைக்கு முழுதான வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லபடியாக இருக்கின்றது. சுப காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு பண்ணலாம். அது நல்ல லாபத்தையும் முன்னேற்றத்தையும் தருவதாக இருக்கின்றது. வரன் பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு போலாம். புதிதாக ஒரு தொழில் தொடங்க போறேன் அப்படின்னு சொன்னா அதற்கான முயற்சிகள் இல்லைன்னா அதற்கான வேலைப்பாடுகள் இதெல்லாமே இன்னைக்கு ஆரம்பிக்கலாம். அது நல்லபடியாக உங்களுக்கு செட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உங்களுடைய ராசியான நிறம் பச்சை. வணங்க வேண்டிய தெய்வம் திருமால். கடக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சந்திரன் ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இன்னைக்கு இருக்கின்றார். பூர்வீக சொத்துகள் குறித்த பேச்சுவார்த்தைகள்ல கொஞ்சம் இழுபறி நிலைகள் இருக்கும். குழந்தை பேருக்கான மருத்துவம் பார்த்தும் பிரச்சனைகள் சரியாகலையே அப்படிங்கிறது ஒரு வருத்த நிலைகள் இருக்கும். அது கொஞ்சம் சரியாகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. குழந்தைகளுக்கு ஒரு சோம்பலான உணர்வுகள் இன்னைக்கு இருக்கும். கொஞ்சம் மந்தமாக இன்னைக்கு இருப்பாங்க. தந்தை வழி உறவுகள், மாமன்மார் உறவுகள் இவங்களுக்கு எல்லாம் கடன் கொடுக்கின்ற சூழல்கள் இன்னைக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உங்களுடைய உறவினர்கள், அதாவது தந்தை வழி உறவினர்கள், மாமன்மார் உறவினர்கள் இவங்களுக்கு ஏதாவது அவசர தேவைகள் இருக்கலாம். மருத்துவ செலவுகளாக இருக்கலாம், இல்லைன்னா தொழில் ரீதியான விஷயங்கள், இல்லைன்னா குடும்ப சம்பந்தமான விஷயங்கள், இந்த மாதிரி எல்லாம் ஏதாவது பண தேவைகள் ஏற்பட்டா உங்ககிட்ட கேட்கறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நீங்க அவங்களுக்கு பண உதவி செய்யறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இறை சார்ந்த விஷயங்கள்ல அதிகமான கலைகளில் ஈடுபாடு காட்டுவீங்க. இறை சார்ந்த விஷயங்கள் சம்பந்தமான கலைகள்ல அதிகமான ஈடுபாடுகள் இன்னைக்கு இருக்கும். பண வரவுகள் இருந்தாலும் ஏதாவது ஒரு வழியில சின்ன சின்ன செலவுகளா போய்கொண்டே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தாத்தா இருக்கிறாருன்னா அவருக்கு ஏதாவது ஒரு மந்த நிலை, ஒரு சோம்பல் உணர்வு இதெல்லாம் இன்னைக்கு நிறைய இருக்கும். ஆன்மீக நாட்டம் மேலோங்கி காணப்படுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகள்ல கொஞ்சம் இழுபறி நிலை இன்னைக்கு இருந்து கொண்டே இருக்கும். கர்ப்பிணி பெண்களாக இருக்கிறீங்கன்னா உடல்நிலையில அதிக கவனங்கள் இன்னைக்கு தேவை. திடீர் அதிர்ஷ்டம் மூலமா திடீர் பணவரவு வர உள்ள நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. தந்தை வழி சொத்துகள் வருவதுல கொஞ்சம் தாமத நிலைகள், இல்லைன்னா இடையூறுகள் இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உடல் நிலையில ஏதாவது ஒரு பிரச்சனைனால இன்னைக்கு அசௌகரியமா ஃபீல் பண்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இல்லைன்னா ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை இருந்திருக்கும். அது இப்ப கொஞ்ச நாளா உங்களுக்கு ரொம்ப வருத்தும் அளவுக்கு கொஞ்சம் பெரிதாக இருக்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வீண் அலைச்சல்களால் வேலைகள் எல்லாமே கொஞ்சம் காலதாமதம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உறவினர்கள் உங்கள் மீது வீண் பழிகள், அவதூறு இதெல்லாம் சுமத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நீர் சார்ந்த நோய்கள்னால அவதி நிலைகள் கொஞ்சம் அதிகமாக இந்த தடவை இருக்கும். குழந்தைகளை எல்லாம் வெளியே அழைத்து செல்லும் போது அதிக கவனங்கள் தேவை. இன்னைக்கு வண்டி வாகனங்கள் எல்லாம் போகும்போது ஹெல்மெட் எல்லாம் போட்டு பிள்ளைங்களை எல்லாம் சேஃப்டியா கூட்டு போறது மிகுந்த நன்மைகள் தரும். அதே மாதிரி நீங்க நடந்தே போறீங்கனாலுமே அவங்களோட கையை பிடிச்சுக்கிட்டே போறது மிகுந்த நன்மைகள் தரும். வீட்லயும் இருக்கிறாங்கன்னா அவங்களை அப்பப்ப கவனிச்சுட்டே இருக்கணும். இன்னைக்கு குழந்தைகள் மீது அதிக கவனங்கள் இன்னைக்கு தேவை. மதிப்பான பொருட்களை உறவினர்களுக்கு அன்பளிப்பாக தருவதற்கான சூழ்நிலைகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. அலர்ஜி சம்பந்தமான பிரச்சனைகள்னால கொஞ்சம் உடல்நிலையில நிறைய வருத்தங்கள் இருக்கும். உணவு ரீதியான விஷயங்கள்ல அதிக கவனம் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு சேராத உணவுகளை எல்லாம் சாப்பிடாம இருக்கிறது மிகுந்த நன்மைகள் தரும். கணக்கு வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல நம்ம ஏதாவது மிஸ்டேக் பண்ணிடுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால முடிந்தளவு அதிக கவனங்கள் எடுத்து செயல்படுவது மிகுந்த நன்மைகள் தரும். புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதாக தொழில் தொடங்க விரும்புறீங்கன்னா இன்னைக்கு பண்ணலாம். உங்களுக்கு நிறைய லாபங்கள் கிடைக்கும். பண வரவுகள் வர உள்ள நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. சுப காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு பண்ணலாம். பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதாக வேலை குறித்த விஷயங்களை இன்னைக்கு பேச வேண்டாம். மனதளவுல ஒரு பய உணர்வு, பதற்றம், தடுமாற்ற நிலை இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனோடு சேர்ந்து நம்ம ஒரு புதிய முயற்சியை எடுக்கும் போது வெற்றி கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு ஆளாகும். இல்லைன்னா அதுல ஏதாவது நஷ்டங்கள் ஏற்படலாம், இழப்புகள் ஏற்படலாம். அதனால புதிய முயற்சிகளை இன்னைக்கு பண்ணாம இருக்கிறது மிகுந்த நன்மைகள் தரும். ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு உதவி, லாபம் இதெல்லாம் நீங்க எதிர்பார்க்காமலேயே இன்னைக்கு கிடைக்கும். ஆனா மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க இதுக்கு ஒரு ஒரு சின்ன சப்போர்ட் கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. யாராவது ஒருத்தவங்க உங்களுக்கு
வந்து உதவி செய்யறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மன நிறைவு உள்ள நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. வெளிநாட்டு பயணங்கள் எல்லாம் போகக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு உங்களுக்கு இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் வெண்மை. வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி. சிம்ம ராசி அன்பர்களே, ராசியாதிபதி பாக்யஸ்தானத்தில் இருக்கின்றார். சந்திர பகவான் சுகஸ்தானத்தில் இன்னைக்கு இருக்கின்றார். திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுடைய அம்மா வந்து உங்களுடைய உறவினர்களிடம் பேசுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இந்த மாதிரி ஒரு படிப்பு படிச்சிருக்கிற வரன் வேணும், இந்த மாதிரி வேலை அமைப்புகள் உள்ள ஒரு வரன் வேணும், இந்த மாதிரியான அம்சங்கள் எல்லாம் உள்ள மாதிரி ஒரு வரன்கள் வேணும். நம்மளுடைய தெரிந்தவங்களோ இல்லைன்னா உறவினர்கள் கிட்டயோ உங்களுடைய அம்மா இத பத்தி எல்லாம் பேசுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கூட்டு தொழிலுக்கு தேவையான கட்டிடங்கள், வாகனம், மனை இதெல்லாம் வாங்குவோமா அப்படிங்கிற எண்ணங்களும் அதன் சார்ந்த முயற்சிகளிலும் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. உயர்கல்வி படிப்புக்காக கொஞ்சம் அலைச்சல்கள் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். உயர்கல்வி சார்ந்த வேலைகள் எல்லாம் கொஞ்சம் காலதாமதமாக நடப்பது மாதிரியான ஒரு ஃபீலிங் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கும். சிறிய அளவிலான வீடு, வண்டி, மனை இதெல்லாம் புதிதாக வாங்குறதுக்கு, அதாவது குறைஞ்ச அமௌண்ட்ல, குறைஞ்ச பட்ஜெட்ல ஏதாவது கிடைக்குமா, நம்ம அந்த மாதிரி வாங்கி போயிடலாம், நம்மகிட்ட இவ்வளவுதான் அமௌண்ட் இருக்கு, அந்த மாதிரி எல்லாம் எண்ணங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அப்படி இல்லைன்னு சொன்னா பழைய வீடுகள், அதாவது ஏற்கனவே யாராவது ஒருத்தவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரியான வீடுகள். அப்படி இல்லைன்னு சொன்னா இரண்டாவது ரகம் உள்ள ஒரு வண்டி, இந்த மாதிரி எல்லாம் வாங்கக்கூடிய எண்ணங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. நீச கலைகளை கற்றுத்தரும் நபர்களுக்கு இன்னைக்கு வேலைகள் எல்லாமே நல்லபடியாக போகும். அதன் வழிகள்ல வருமானமும் வரக்கூடிய நல்ல லாபமும் இருக்கு. காலணி, இரும்பு சம்பந்தமான விற்பனைகள், கல் சம்பந்தமான விற்பனை, கல்பட்டறை, இந்த மாதிரியான வியாபாரங்கள் எல்லாம் பண்ணக்கூடிய நபர்களுக்கு இன்னைக்கு வேலை வந்து நல்லபடியாக போகும். அரசியல் ஈடுபாடுகள்ல பொதுமக்களுடைய ஆதரவு இன்னைக்கு நல்லபடியாக இருக்கின்றது. சுவாச சம்பந்தமான பிரச்சனைகள்னால அவதிகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கடின உழைப்பு இன்னைக்கு உங்களுடைய வேலைகள்ல இருக்கும். வேலை இல்லைன்னா படிப்பு சம்பந்தமான ஒரு இடமாற்ற சிந்தனைகள் இன்னைக்கு உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நம்ம வந்து இந்த இடத்துல பெரிதா வேலைகள் வியாபாரங்கள் செட் ஆகல, நம்ம வந்து அந்த ஏரியாவுக்கு போயிடலாம், இல்லைன்னா படிப்பு சார்ந்து நம்ம வந்து ரொம்ப தூரத்துல இருக்கோம், இந்த ஒரு ஊருக்கு போயிட்டோம்னா நமக்கு காலேஜ் வந்து பக்கத்துல இருக்கு, ஸ்கூல் பக்கத்துல இருக்கு, இந்த மாதிரியான எண்ணங்கள்னால நீங்க இடமாற்றம் ஏதாவது செய்வோமா அப்படிங்கிற எண்ணங்கள் இன்னைக்கு உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பண்ணை வேலைகள் எல்லாம் எடுத்து செய்யக்கூடிய ஈடுபாடு நிலைகள் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சுய சிந்தனைகளை வைத்து சிறிதாக உற்பத்தி சார்ந்த எண்ணங்கள் ஏதாவது வரும். அதாவது நம்ம சின்னதா ஒரு உற்பத்தி சம்பந்தமான பிசினஸ் பண்ணலாம், ஒரு குறைஞ்ச அளவு பட்ஜெட்ல நம்ம பண்ணலாம், அந்த மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பழைய பொருட்களை மறு உற்பத்தி பண்ணுகின்ற வேலைகள்ல ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பழமையான பொருட்களை சேகரிக்கின்ற எண்ணங்கள் உங்களுக்கு புதிதாக வரும். தொழிற்சாலை உரிமையாளர்களுக்கு வேலைகள் எல்லாமே இன்னைக்கு நல்லபடியாக போகும். நண்பர்களோடு சந்திப்புகள் நிகழ்வதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில்கள்ல ஈடுபடுவதற்குரிய எண்ணங்கள், இல்லைன்னா அதன் சார்ந்த வாய்ப்புகள் எல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. புதிய முயற்சிகள் எல்லாத்துலயுமே ஈடுபடலாம். உங்களுக்கு லாபமும் வெற்றிகளும் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. வியாபார ஈடுபாடுகள் எல்லாமே இன்னைக்கு புதிதாக ஆரம்பிக்கலாம். பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய முயற்சிகள் எதுவுமே வேண்டாம். அதுல வந்து ஏதாவது துன்பங்கள், இல்லைன்னா உங்களுக்கு எதிரான பிரச்சனைகள் இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நண்பர்களோடு சேர்ந்து இருக்கும் போது தேவையில்லாத பிரச்சனைகள்னால உங்களுக்கு பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. எல்லாரும் சேர்ந்து ஒரு செயலை செஞ்சுட்டு கடைசியில பிரச்சனைன்னு வரும்போது நீங்க தான் மாற்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் இன்னைக்கு இருக்கும். எந்த ஒரு சுப காரியமும் இன்னைக்கு செய்ய வேண்டாம். உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு அரசியல் தொடர்பான விஷயங்கள்ல புதிதான நகர்வுகள் எல்லாம் பண்ணக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. முக்கியமான விஷயங்களை ஏதாவது உங்களுக்கு சாதகமா வெற்றியா கிடைக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை எல்லாமே இன்னைக்கு நீங்க மூவ் பண்ணலாம். வழக்குகள் ஏதாவது பதிவு செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா இன்னைக்கு அதன் சார்ந்த முயற்சிகள்ல ஈடுபடுங்க. வழக்குகள்ல வெற்றி வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உங்களுடைய ராசியான நிறம் இளஞ்சிவப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான். கன்னி ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய புதன் கலத்திரஸ்தானத்தில் இன்னைக்கு இருக்கின்றார். சந்திர பகவான் தைரிய வீரிய விஜயஸ்தானத்தில் இருக்கின்றார்.
எதிரிகள் வழிகள்ல வந்த தொல்லைகள் எல்லாமே தைரியமாக எதிர்கொள்கின்ற சூழல்கள் இன்னைக்கு உங்களுக்கு நிறைய இருக்கும். சிறிய அளவிலான தொழில் மூலமா சரியான வேலையாட்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சின்ன அளவிலான ஒரு பிசினஸ் பண்றேன், எனக்கு ஒரு 3 வேலையாட்கள் வேணும், இல்லைன்னா எனக்கு ஒரு 5 வேலையாட்கள் வேணும், இந்த மாதிரியன்னா நீங்க ஏதாவது பேச்சுவார்த்தைகள் சொல்லியிருப்பீங்க. அதற்கெல்லாம் இன்னைக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு நிறைய வேலைகள் தெரிஞ்ச மாதிரியான வேலையாட்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. இளைய உடன்பிறப்புகளோடு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள்னால பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இஎன்டி பகுதிகளில் அதிக கவனங்கள் தேவை. இந்த மாதிரியான பிரச்சனைகள், உடல்நல பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆபரணங்கள் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே நீங்க அதிக கவனத்தோடு வைக்கணும். தேவையில்லாம வெளிகள்ல எல்லாம் போட்டு வச்சிருக்க கூடாது. அது மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஒரு சிலருக்கு நகையை வைத்து கடன் வாங்கும் எண்ணங்கள், இல்லைன்னா அதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அவசர தேவையா இருந்திருக்கும், திடீர்னு ஒரு செலவுகள் வந்துடும். அதனால நமக்கு கையில பணம் இல்லாத போது நம்மளுடைய நகையை வச்சு நம்ம ஒரு கடன் வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மற்றவர்களிடத்தில் பணியாற்றும் நபர்களுக்கு வேலை பளுக்கள் கொஞ்சம் அதிகமாக இன்னைக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. திறமை வெளிப்படுத்துவதில் தடைகள், தாமதங்கள் இதெல்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் நிறைய இருக்கும். முக்கியமான புதிய முயற்சிகள்ல இடர்பாடுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சிறு தூர பயணமாக தாய் மாமாவை எல்லாம் காணப்போகின்ற சூழ்நிலைகள் இன்னைக்கு நிறைய இருக்கும். இல்லைன்னா அதன் மாதிரியான எண்ணங்கள் உங்களுக்கு அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வேலை இல்லைன்னா தொழில் சம்பந்தமான இடமாற்ற சிந்தனைகள் ஏதாவது ஏற்படும். நமக்கு வேலைகள் இங்க சரியா இல்லை, அந்த கம்பெனிக்கு போனா கொஞ்சம் நிறைய வேலைகள் இருக்கும், நமக்கு சம்பளமும் அதிகமாக கிடைக்கும். இல்லைன்னா தொழில் எல்லாம் பண்றவங்களுக்கு இந்த ஏரியால பிசினஸ் சரியா போல நம்ம அந்த ஏரியாவுக்கு போயிட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும், அந்த மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் வரும். நம்ம மாறி போவோமா அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நிறைந்த பொறுமை இன்னைக்கு நல்லபடியாக இருக்கும். அதிக தைரியத்தினால செய்யும் செயல்கள்னால சின்ன சின்ன பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும். அதனால எந்த ஒரு விஷயத்தையும் செய்யும் முன்பு நீங்க குருட்டு தைரியத்தோட எல்லாம் செய்யக்கூடாது. அது நல்ல விஷயமா, இதனால பிரச்சனைகள் வருமா அப்படிங்கறதெல்லாம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா செய்யறது மிகுந்த நன்மைகள் தரும். மனதளவுல சற்று குழப்ப நிலைகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். ஸ்கின் சம்பந்தமான பிரச்சனைகள்ல நீங்க அதிக கவனம் செலுத்துவது மிகுந்த நன்மை தரும். காசோலை சம்பந்தமான விஷயங்களை எல்லாமே நீங்க கவனமாக வச்சுக்கணும். பொருட்கள் ஏதாவது திருடு போறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பழைய பொருட்கள் விற்பனை எல்லாம் பண்றீங்கன்னு சொன்னா இன்னைக்கு விற்பனை நல்லபடியாக போகும். மிரட்டல் இல்லைன்னா அச்சுறுத்தல் சார்ந்த விஷயங்கள்ல ஏதாவது வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அன்னோன் வழியாவோ இல்ல தெரிஞ்சவங்க வழியாவோ ஏதாவது ஒரு நீ என்ன பண்ணிடுறன்னு பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுகள் எல்லாம் வரும். ஆனா அதையெல்லாம் நீங்க கண்டுகொள்ள வேண்டாம். பத்திரங்கள் சம்பந்தமான விஷயங்களை எல்லாம் அதிக கவனத்தோடு வச்சுக்கோங்க. வெளியில எல்லாம் கொண்டு போகும்போது ஒரிஜினல் எல்லாம் தனியா வச்சுக்கோங்க, ஜெராக்ஸ் பேப்பர்ஸ் எல்லாம் ஒரு தனியா இதுல வச்சுக்கோங்க. இல்லைன்னா ஏதாவது மிஸ் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மோசடிகள் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது நடக்கும். அதனால எல்லா விஷயங்கள்லயும் அதிக கவனங்கள் தேவை. புதிய முயற்சிகள்ல இறங்கும் போதும் அதிக கவனங்கள் தேவை. சான்றிதழ் சம்பந்தமான விஷயங்களை எல்லாமே நீங்க பத்திரமாக வச்சுக்கிறது மிகுந்த நன்மைகள் தரும். உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு அரசியல் தொடர்பான முக்கிய நகர்வுகள் எல்லாம் செய்யக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. முக்கியமான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியணும்னு நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு பண்ணலாம். வழக்கு பதிவுகள் செய்ய விரும்புறவங்க பண்ணலாம். இன்னைக்கு வரன் பார்க்க போறவங்க அப்படின்னாலும் இன்னைக்கு போறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு அடுத்தவங்களுக்கு உங்களால நிறைய லாபங்கள் உண்டு. முக்கியமான விஷயங்கள்ல இன்னைக்கு ஈடுபட வேண்டாம். கடன் கொடுக்கறதும் இன்னைக்கு தேவையில்லை, அதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு பரிபூர்ண நன்மைகள் உள்ள நல்ல நாளாக இருக்கின்றது. முக்கியமான விஷயங்களை எல்லாம் மேற்கொள்ளும் போது அதன் வழிகள்ல லாபம் நிறைய இருக்கும். சொத்துகள் வாங்குவதற்கான முயற்சிகள் இல்லைன்னா அதன் சார்ந்த எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உங்களுடைய ராசியான நிறம் பச்சை. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான்.
துலாம் ராசி அன்பர்களே, ராசியாதிபதி களத்திரஸ்தானத்தில் இருக்கின்றார். சந்திர பகவான் குடும்பஸ்தானத்தில் இருக்கின்றார். வியாபாரம், பூர்வீக இடங்களிலிருந்து இப்படியெல்லாம் பண வரவு வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அந்த பண வரவு சம்பந்தமான விஷயங்களை நீங்க போன்லயாவது கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. குடும்பத்தோடு உறவினர்கள் வீடு, பூர்வீக இடம், இல்லைன்னா குலதெய்வத்தை காண போகும் சூழல், இந்த மாதிரியான சின்ன பயணங்கள் ஏதாவது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. குடும்ப ரீதியான விஷயங்கள்ல முக்கியமான விஷயங்கள் எல்லாம் நடக்கும்போது அதுல நீங்க ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது அந்த வேலைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் காலதாமதமாக நடக்கிறது மாதிரி ஒரு எண்ணங்கள் இருக்கும். குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன சண்டைகள் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. முன்கோபம் உங்களுக்கு நிறைய வரும். அதனால பேச்சுல கொஞ்சம் நிதானம் தேவை. தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் பேசக்கூடாது. தாழ்வு மனப்பான்மை உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கண் சம்பந்தமான பிரச்சனைகள்ல நீங்க அதிக கவனம் வச்சுக்கிறது மிகுந்த நன்மைகள் தரும். பேசுதலின் போது நிதானம் இன்னைக்கு அதிகமாக தேவை. நீச கலைகள் கற்கும் ஆர்வங்கள் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். நிலையான கொள்கைகள் எல்லாமே உங்களுக்கு நிறைய இருக்கும். முக பகுதிகளில் அதிக கவனங்கள் இன்னைக்கு தேவை. சில காரணங்களால பொய் சொல்கின்ற எண்ணங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அது பிரச்சனையை இதுக்கும் மேல அதிகமான பிரச்சனை எல்லாம் ஏற்படுத்திடும். நம்ம இந்த விஷயத்த சொல்லிட்டோம், இந்த உண்மையை சொல்லிட்டோம்னா பிரச்சனை பெருசா ஆயிடும் அப்படின்னு சொல்லி நீங்க பொய் சொல்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சிறிய அளவிலான சேமிப்புகள்ல ஏதாவது நம்ம சேருவோமா அப்படிங்கிற எண்ணங்கள், இல்லைன்னா அதன் சார்ந்த முயற்சிகள்ல ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பற்கள் சம்பந்தமான பிரச்சனைகள்ல அதிக கவனங்கள் இன்னைக்கு தேவை. தாயுடன் பிறந்த மூத்த உடன்பிறப்புகளோடு சின்ன சின்ன மன வருத்தங்கள் ஏதாவது இருந்து கொண்டே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பைனான்ஸ், வட்டி வியாபாரம், இதுல எல்லாமே பண வரவு வருவதற்கு கொஞ்சம் காலதாமதமாகும். நீங்க கேட்கலாம், ஒரு கால் பண்ணி கேக்குறீங்கன்னாலுமே என்னப்பா என்ன பணம் இன்னும் கொண்டே வரல அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சார் இந்த வரேன் சார், அந்த வரேன் சார், இன்னும் ஒரு 2 நாள் ஆகும் சார், இந்த மாதிரி கொஞ்சம் லேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உடலின் இயக்கங்கள் இன்னைக்கு கொஞ்சம் சுமாராக இருக்கும். உங்களுக்கு உடல் இயக்கம் கொஞ்சம் தாமதமாக இருக்கும், கொஞ்சம் மந்தமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. எதிர்பார்த்த இடத்திலிருந்து லாபகரமான தகவல்கள் வருவதற்கு கொஞ்சம் காலதாமதமாகும். அதாவது லேட் ஆனாலும் உங்களுக்கு நல்ல லாபமான தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மனதளவுல தடுமாற்ற நிலைகள் கொஞ்சம் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய விஷயங்கள் எல்லாம் மேற்கொள்ளும் போது அந்த விஷயம் உங்களுக்கு நல்லபடியாக சப்போர்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வரன்லாம் பார்க்க போறீங்கன்னா உங்களுக்கு அந்த வரன் அமையறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. புதிதாக வழக்கு சார்ந்த பிரச்சனைகள்ல நீங்க வழக்கு தொடுக்க போறீங்கன்னா இன்னைக்கு அதை செஞ்சீங்கன்னா, இல்லைன்னா அதன் சார்ந்த முயற்சிகள்ல ஈடுபட்டீங்கன்னா உங்களுக்கு சாதகமான ஒரு தீர்ப்பு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பேங்க் லோன் ஏதாவது போடணும்னு நினைக்கிறவங்க இன்னைக்கு போய் வங்கிகள்ல அதன் சார்ந்த வேலைகள்ல ஈடுபட்டீங்கன்னா பேங்க் லோன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்கள் எதுவுமே இன்னைக்கு பண்ண வேண்டாம். பயணம் சம்பந்தமான விஷயங்களை இன்னைக்கு கொஞ்சம் தவிர்த்திடுறது மிகுந்த நன்மைகள் தரும். வண்டிகள், வாகனங்கள் இதெல்லாம் போகும்போது அதிக கவனங்கள் தேவை. நண்பர்களோடு சேர்ந்து இருக்கும் போதும் அதிக கவனங்கள் இன்னைக்கு தேவை. விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதாக வீடு வாங்குகின்ற முயற்சிகள்ல ஏதாவது ஈடுபடுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. புதிய தொழில் தொடங்குகின்ற முயற்சிகள் ஏதாவது செய்வோமா அப்படிங்கிற எண்ணங்களும் அதன் சார்ந்த முயற்சிகளும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. சுப காரியங்கள் எல்லாமே செய்யக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு உங்களுக்கு இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் வெண்பட்டு. வணங்க வேண்டிய தெய்வம் லட்சுமி நரசிம்மர். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசியாதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கின்றார். சந்திர பகவான் ராசியிலேயே இன்னைக்கு அமர்வு பெற்று இருக்கின்றார். சின்ன சின்ன தலைவலி சார்ந்த பிரச்சனைகள் உங்களை வருத்துறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உங்களுக்கு சோம்பல் உணர்வுகள் கொஞ்சம் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். மேற்கல்வி சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் மந்தமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மந்த நிலையில கொஞ்சம் நிறைய இருக்கும். அதாவது வேலைகள் எல்லாமே கொஞ்சம் இடர்பாடுகளோடு சின்ன சின்ன கேப் விட்டு நடக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். உடல் நலன்ல அதிக கவனங்கள் இன்னைக்கு தேவை. திறமைகளை வெளிப்படுத்துறதுல தாமத நிலைகள் இருக்கும். திறமைகளை வெளிப்படுத்துவதற்கு வாய்ப்புகள் கிடைச்சாலும் நீங்க சரியான ஒரு
ரொம்ப சுறுசுறுப்பா இன்னைக்கு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். தூக்கமின்மையினால கொஞ்சம் சோர்வுகள் அதிகமாக இருக்கும். மனதளவுல திருப்திகள் கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. குறைந்த அளவு பணத்துல வீடு, வண்டி, மனை இதெல்லாம் வாங்குவோமா அப்படிங்கிற சிந்தனைகள் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தோல் சம்பந்தமான பிரச்சனைகள், அதாவது ஸ்கின் சம்பந்தமான பிரச்சனைகள்ல அதிக கவனங்கள் இன்னைக்கு தேவை. பண விஷயங்கள்ல அதிக கவனங்கள் இன்னைக்கு தேவை. ஏதாவது மெக்கானிக் ஷெட் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னா, அதை ஏதாவது வாடகைக்கு விடுவோமா அப்படின்னு தோணும். பழைய வாகனங்கள் வாங்கி கொஞ்சம் மாடுலேஷன் பண்ணி நீங்க கொஞ்சம் அமௌண்ட் கூட விக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சிந்தனைகள்ல கொஞ்சம் தாமத நிலைகள் இருக்கும். டக்குன்னு நம்மளால ஒரு முடிவு எடுக்க முடியாது. சரி இது, அது அப்படின்னு சொல்லி டக்குன்னு முடிவெடுக்க முடியாது. 2யும் போட்டு நீங்க ஒரு குழப்பி எதை எடுக்கிறதுனே கடைசியில முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் இன்னைக்கு நிறைய இருக்கும். சுயமான முயற்சிகள் உண்டு. ஆனால் மெதுவாக செயல்படுவீங்க இன்னைக்கு. நினைப்புகள் எல்லாம் நல்லபடியாக இருக்கும். ஆனா உங்களுடைய செயல்பாடுகள் இன்னைக்கு கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சுய தொழில்ல கடின உழைப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கும். ஒரு சிலருக்கு சின்னதாக வீடு இதெல்லாம் வாடகைக்கு எடுத்து வேற ஏதாவது பண்ணுவோமா அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆயில் சம்பந்தமான பிசினஸ், காலனி சம்பந்தமான பிசினஸ், கற்கள், மணல் இதெல்லாம் சம்பந்தமான வியாபாரங்கள் இதெல்லாம் செய்வோமா அப்படிங்கிற எண்ணங்கள் ஒரு சிலருக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தைரியம் இன்னைக்கு கொஞ்சம் குறைவாக இருக்கும். தாழ்வு மனப்பான்மையினால நீங்க கொஞ்சம் அவதிப்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. படிப்பு, வியாபாரம் இதன் சார்ந்த விஷயங்கள் காரணமாக இடமாற்றங்கள் ஏதாவது செய்வோமா அப்படிங்கிற எண்ண ஓட்டங்கள் எல்லாம் உங்களுக்கு இன்னைக்கு அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நீச கலைகளை கற்பதுல ஆர்வங்கள் அதிகமாக இருக்கும். நீச கலைகளை கற்று தருபவர்களுக்கு அதன் வழியில வருமானமும் லாபமும் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். சில விஷயங்கள்ல பிறரை சார்ந்து இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான முயற்சிகள் எல்லாமே மேற்கொள்ளலாம். இன்னைக்கு நல்லபடியாக உங்களுக்கு முன்னேற்றத்தையும் லாபத்தையும் இன்னைக்கு தரும். சொத்து சம்பந்தமான விஷயங்கள் வாங்குவோமா அப்படிங்கிற பேச்சுவார்த்தைகள் இல்லைன்னா அதன் சார்ந்த முயற்சிகள் இதுல எல்லாமே இன்னைக்கு ஈடுபடலாம். நல்ல விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு மேற்கொள்ளலாம். புதிதாக தொழில் தொடங்குறது இல்லைன்னா வரன் பார்க்க போறது இந்த மாதிரியான நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு மேற்கொள்வது நல்ல முன்னேற்றத்தை தரும். அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு மனதளவுல ஒரு பய உணர்வு, பதற்ற உணர்வு, செயல்பாடுகள்ல சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அந்த பிரச்சனைகளோடு நம்ம ஒரு புதிய முயற்சியை மேற்கொள்ளும் போது இந்த புதிய முயற்சியை நம்ம எப்படிடா பண்றது, இது நமக்கு பாதிதான் தெரியும் பாதி தெரியாதே அப்படிங்கறதுலயே நம்ம குழம்பிடுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. புதிதாக ஒரு இன்டர்வியூலாம் அட்டன் பண்ண போறோம்னு சொன்னா மன பயத்திலேயே நமக்கு நிறைய நார்மலான கேள்வி கேட்டாலுமே மன பயத்தினால நம்ம சரியா பெர்ஃபார்ம் பண்ண முடியாம போறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால புதிய முயற்சிகள் எதுவுமே இன்னைக்கு வேண்டாம். கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு ஆன்மீக பயணங்கள் போறதுக்கான சூழ்நிலைகள் இல்லைன்னா அதன் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அயல்நாடு குடியுரிமை சார்ந்த விஷயங்கள்ல ஏதாவது முயற்சிகள் எடுக்கலாம், இல்லைன்னா புதிதாக அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபாடு கொள்வதற்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இன்னைக்கு நீங்க கேட்காமலேயே நீங்க மேற்கொள்கின்ற விஷயங்கள்ல லாபமும் உதவியும் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் சிவப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் ஹயக்ரீவர். தனுசு ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கின்றார். சந்திர பகவான் விரயஸ்தானத்தில் இருக்கின்றார். இளைய சகோதரர் வழியில சின்ன சின்ன செலவுகள் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. பயணங்கள்னால எதிர்பாராத செலவுகள் எல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. எதிரிகள் வழியில சின்ன சின்ன தொல்லைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வேலையாட்களால பிரச்சனைகள் இல்லைன்னா செலவுகள் கூடுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சிறிய அளவுல ஆபரணங்கள் வாங்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்கு நிறைய இருக்கும். ஒரு திடீர்னு ஒரு ஃபங்க்ஷன் வந்துரும் எதிர்பார்க்காத நேரத்துல. அப்ப நம்ம சரி நம்ம ஒரு கம்மல் சின்னதா ஒரு 2 கம்மல் எடுத்து தரலாம், அப்படி இல்லைன்னு சொன்னா சின்னதா ஒரு ரிங் எடுத்து தரலாம். இந்த மாதிரி எல்லாம் யோசனை வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வேலை இல்லைன்னா இடமாற்றங்கள்னால செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உபதேசிக்கும் விஷயங்கள்ல அதிக கவனங்கள் தேவை. நீங்க கரெக்டா தான் அவருக்கு உபதேசம் பண்ணியிருப்பீங்க. ஆனா அவருக்கு அந்த
ஐடியா வந்து ஒத்து வந்திருக்காது. அது வந்து பிரச்சனையோ இல்லைன்னா ஒரு செலவுகளோ தர்ற மாதிரி அமைஞ்சிருக்கும். அதனால நமக்கு தேவையில்லாத திட்டுகள் எல்லாம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. புதிய முயற்சிகளை முடிந்த அளவு கொஞ்சம் தவிர்ப்பது மிகவும் நல்லது. அதுல வந்து தடைகள், தாமதங்கள் இதெல்லாம் ஏற்படும். இல்லைன்னா நம்மளால ஒரு போட்ட ஒரு அமௌண்ட்டை எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் வரும். இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மன அமைதியின்மை கொஞ்சம் அதிகமாக இன்னைக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நன்கு தெரிந்தவர்களை நம்பி ஏமாற்றம் அடைவதற்கான சூழ்நிலைகள் இன்னைக்கு இருக்கும். அவங்க வழியில நமக்கு நம்பிக்கை துரோகம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கும். கூடவே இருப்பாங்க. ஆனா நம்மளும் அவரும் ஒரே விஷயத்தை நோக்கிதான் பயணம் பண்ணிட்டு இருப்போம். ஆனா அந்த விஷயத்துல அவர் வந்து நம்ம சீக்கிரமா பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி சீக்கிரமாகவே அந்த விஷயத்துல வந்து நிறைய ஈடுபாடு எடுத்து வேகமா முடிச்சுட்டு அவர் தெரியாத மாதிரியே போயிடுவாரு. அதனால இந்த மாதிரியான விஷயங்களை அடுத்தவங்களை நம்பி பெரிதாக இறங்காதீங்க. திடீரென வெளியூர் பயணங்கள் போறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு தேடி வருவதற்கு நிறைய சூழல்கள் இருக்கு. தியாக மனப்பான்மை அதிகமாக இருக்கும். ஒரு ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொன்னா யாருக்கு கொடுக்கலாம் பரவாயில்ல, அவங்களுக்கு கொடுத்துருங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ரொம்ப ஈஸியாவே விட்டு கொடுக்கறதுக்கான மனப்பான்மை இன்னைக்கு நிறைய இருக்கும். வீண் விவாதங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது. நன்கு தெரிந்தவர்களை நம்பி எந்த ஒரு முக்கியமான விஷயத்திலையும் இன்னைக்கு இறங்காம இருக்கிறது மிகுந்த நன்மைகள் தரும். தான தர்மத்தினால புண்ணியம் எல்லாம் சேரக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. பலன் கருதாம எல்லாருக்கும் உதவிடும் பண்பு உங்களுக்கு இருக்கும். தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வரும்போது உங்ககிட்ட இருக்கிறத அவங்களுக்கு தர்றதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. உணவு விஷயங்கள்ல அதிக கவனம் தேவை. உடல்நிலை ஏதாவது சரியில்லாம போயிடும், இல்லைன்னா வயிற்று உபாதைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால உணவு சார்ந்த விஷயங்கள்ல அதிக கவனங்கள் இன்னைக்கு தேவை. தாழ்வு மனப்பான்மை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கண் சார்ந்த பிரச்சனைகள்ல அதிக கவனங்கள் இன்னைக்கு தேவை. செரிமான பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஞாபக சக்திகள் எல்லாம் குறையறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நோய் சம்பந்தமான தொந்தரவுகள் கொஞ்சம் அதிகமாகிறதுக்கு, இல்லைன்னா தொடர்ந்து இருந்து கொண்டே இருந்து உங்களை வந்து ரொம்ப வருத்துற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தைரியமாக எந்த ஒரு செயலையும் செஞ்சுட்டு பின்னாடி வரக்கூடிய பிரச்சனைகளை யோசிக்காம பண்ணிட்டு அந்த பிரச்சனைகளை எல்லாம் சமாளிக்க வேண்டிய ஒரு சூழல்கள் நிறைய இருக்கும். அதனால எந்த ஒரு விஷயத்தை செய்யும் போதும் அதிக கவனங்கள் தேவை. வெற்றி வாய்ப்புகள் வருவதில் கொஞ்சம் தாமத நிலை இருக்கும். அதாவது ஒரு ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லயே சில பேர் வந்து அதுல வெற்றி இருந்திருக்கும். ஒரு சிலருக்கு 3 அட்டம்ப்ட் தேவைப்படும். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். புதிய விஷயங்கள் எல்லாம் பெரிய அளவிலான மூலதனங்கள் போடுறீங்கன்னு சொன்னா அதிக கவனங்கள் இன்னைக்கு தேவை. ரியல் எஸ்டேட், ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அதிக கவனங்கள் இன்னைக்கு தேவை. பெரிய அளவிலான அமௌண்ட் எல்லாம் போடும்போது நம்மளால பெரிதா ஒரு லாப பணங்கள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. காது சம்பந்தமான பிரச்சனைகள் ரீதியாக மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு எடுக்கின்ற விஷயங்கள்ல ரெட்டிப்பு லாபம் வரக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. மேற்கொள்ளும் விஷயங்கள்ல லாபமும் முன்னேற்றமும் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். சுப காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு பண்ணலாம். பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய முயற்சிகள் வந்து ஒரு இம்சையும் தொல்லையையும் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் நிறைய இருக்கும். கடன் வாங்கி எதையுமே செய்யாதீங்க. ஒரு மீள முடியாத துன்ப நிலைக்கு ஆளாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பண விஷயங்கள்ல அதிக கவனங்கள் இன்னைக்கு தேவை. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு மேற்கொள்ளும் விஷயங்கள்ல லாபமும் வெற்றியும் இன்னைக்கு உங்களுக்கு நிறைய இருக்கும். கேஸ் சம்பந்தமான ஃபைல்லாம் நீங்க போடலாம். இன்னைக்கு முத பண்ணுறீங்கன்னா இன்னைக்கு பண்ணலாம். உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு மேற்கொள்கின்ற விஷயங்கள்ல லாபமும் முன்னேற்றமும் வெற்றியும் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. புதிதாக ஒரு வழக்குகள்லாம் தொடுக்க போறீங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு அதன் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் முயற்சிகள் இதெல்லாம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதுல வெற்றி வாய்ப்புகள் நிறைய இருக்கும். லோன் ஏதாவது கேட்க போறீங்கன்னு சொன்னா இன்னைக்கு அதன் சார்ந்த விஷயங்கள்ல எல்லாம் ஈடுபடலாம். உங்களுடைய ராசியான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான்.
மகர ராசி என்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி குடும்பஸ்தானத்தில் ஆட்சி பெற்றிருக்கின்றார். சந்திர பகவான் லாபஸ்தானத்தில் இன்னைக்கு இருக்கின்றார். குடும்ப ரீதியான மேன்மையான விஷயங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. குடும்பத்தின் மூலம் உங்களுக்கு லாபம் இன்னைக்கு நிறைய இருக்கும். எதிர்பார்த்த தன வருவாய்கள் எல்லாம் வருவதனால லாபங்கள் அதிகமாக இன்னைக்கு உங்களுக்கு இருக்கும். பேச்சுகளால லாபம் நிறைய இருக்கும். அதாவது வேலை சார்ந்த விஷயங்கள்ல உங்களுடைய திறமைகள், பேச்சு திறமைகள் பிடிச்சு போய் உங்களுக்கு ப்ரமோஷன் தரலாம், இல்லைன்னா இன்கிரிமெண்ட் தரலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பேச்சுகள் மூலம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வீட்டில் பேசும்போது அதிக நிதானம் இன்னைக்கு தேவை. நீச கலைகளை எல்லாம் கற்கின்ற ஆசைகள் உங்களுக்கு அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. நிலையான கொள்கைகள் எல்லாம் உங்களுக்கு நிறைய இருக்கும். இன்னைக்கு இழந்த பொருட்களை மீண்டும் பெறுவதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. ஆடை ஆபரண சேர்க்கைகள்னால லாபங்கள் நிறைய இருக்கும். இன்னைக்கு விலை உயர்ந்த பொருட்கள் அன்பளிப்பாகவோ தானமாகவோ யாராவது உங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இன்னைக்கு குடும்பத்தினரால இரண்டாவது திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. டிவோர்ஸ் எல்லாம் ஆகிட்டு நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு சொன்னா குடும்பத்துக்குள்ள சரி நம்ம ஒரு இன்னொரு திருமணம் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி அதன் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் குடும்ப ரீதியாக எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. பணிகளால் பெரும் லாபம் இன்னைக்கு உண்டு. கால்நடை சம்பந்தமான வளர்ப்புகள் இல்லைன்னா பிராணிகள் பராமரிப்பு இந்த மாதிரியான வேலைகள்ல இருக்கிறவங்களுக்கும் இன்னைக்கு லாபம் நிறைய இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. எதிர்பார்த்த உதவிகள் இல்லைன்னா நன்மைகள் இதெல்லாம் நண்பர்களிடமிருந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தந்தை வழி உறவினர்களுடைய ஆதரவுகள் உங்களுக்கு எல்லா விஷயங்கள்லயுமே அவங்க சப்போர்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. முழங்கால் மற்றும் தோள்பட்டை சம்பந்தமான பகுதிகளில் அதிக கவனங்கள் இன்னைக்கு தேவை. பேராசைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால அதை மட்டும் நீங்க அதிக கவனம் செலுத்தணும். பெரிய அளவிலான மூலதனம் போடுறதோ இல்லைன்னா பெரிதான ஒரு பொருட்கள் மீது நம்ம பெரிதா யோசிக்காம அதை போய் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபீல் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள்ல நீங்க அதிக கவனம் இன்னைக்கு வச்சுக்கணும். நினைத்த காரியங்களில் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான முயற்சிகள் எல்லாமே மேற்கொள்ளலாம். இன்னைக்கு அதன் வழியில லாபமும் முன்னேற்றமும் நிறைய இருக்கும். வரன் பார்க்க எல்லாம் போறீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அந்த வரன் பிடிச்சு போய் ஓகே எல்லாம் சொல்லிடுவாங்க. புதிதாக ஏதாவது ரெக்கமெண்டேஷன் கேட்க போறீங்க அப்படின்னு சொன்னா ஒரு தொழில் ரீதியாகவோ இல்லைன்னா ஒரு லோன் சம்பந்தமாகவோ இல்லைன்னா ஒரு கான்ட்ராக்ட் பேஸ்டையோ ஏதோ ஒரு விஷயத்துல நீங்க ஒரு ரெக்கமெண்டேஷன் கேட்கறீங்க ஒரு ஹையர் ஆபீசர்கிட்ட இல்லைன்னா ஒரு அரசியல் சம்பந்தமான பிரமுகர்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் கேட்க போறீங்கன்னு சொன்னா இன்னைக்கு போய் கேட்டீங்கன்னா அவங்க வழியில உங்களுக்கு உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு பிறருக்கு நன்மை நிறைய இருக்கும். உங்களால அடுத்தவங்களுக்கு ஆதாயங்கள் அதிகமாக இருக்கும். அவங்க வழியில உங்களுக்குன்னு தேவைப்படும் போது உதவிகள் கிடைக்காத சூழ்நிலைகள் இருக்கும். ஆபீஸ்ல நம்ம கூட வேலையே பார்ப்பாங்க. அவங்க ஒரு நிமிஷம் பாத்துக்கோங்க இந்த வேலையை உங்ககிட்ட கொடுத்துட்டு போயிடலாம். நீங்க அவங்களுடைய வேலைகள் எல்லாம் இழுத்து போட்டு செஞ்சு அவருக்கு நற்பெயரும் வாங்கி கொடுத்துருவீங்க. ஆனா உங்களுக்குன்னு ஒரு தேவை வரும்போது அவங்க வழியில எந்த ஒரு உதவிகளுமே கிடைக்காத ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். இருவராக சேர்ந்து ஒரு விஷயத்த செய்றீங்கன்னா இன்னைக்கு அந்த மாதிரியான விஷயங்களை செய்ய வேண்டாம். 2 பேரும் ஒரு முக்கியமான வேலையை எடுத்து பண்ணும்போது அவருடைய வேலையும் சேர்த்து நீங்க பண்ணியிருப்பீங்க. ஆனா பேரும் புகழும் அவரை சேரும். உங்களுக்கு அதனால லாபங்கள் பெரிதாக இருக்காது. அதனால இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு அதிக கவனங்கள் தேவை. முக்கியமான விஷயங்கள் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் இது எதுவுமே இன்னைக்கு பண்ண வேண்டாம். உங்களால அடுத்தவங்களுக்கு தான் அதிக ஆதாயங்கள் இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு மகிழ்ச்சியான சம்பவங்கள்னால இன்னைக்கு நிறைய மன மகிழ்ச்சியோடு இருப்பீங்க. சொத்து சேர்க்கை சம்பந்தமான முயற்சிகள் ஏதாவது எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மேற்கொள்கின்ற விஷயங்கள்ல லாபமும் முன்னேற்றமும் நிறைய இருக்கும். உங்களுடைய ராசியான நிறம் கருமை. வணங்க வேண்டிய தெய்வம் அனுமன். கும்ப ராசி அன்பர்களே, ராசியாதிபதி ராசியிலேயே ஆட்சி பெற்று இருக்கின்றார். சந்திர பகவான் தொழில் ஸ்தானத்தில் இன்னைக்கு இருக்கின்றார். தொழில் தொடங்கும் எண்ணங்கள் எல்லாம் புதிதாக வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சிறிய அளவு பிசினஸ்ல இருந்து பெரிய தொழிற்சாலைகள் வரைக்கும் இன்னைக்கு மனிதர்களுக்கு விதவிதமான யோசனைகள் எல்லாம் புதிதாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. முதலாக ஒரு சின்னதா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் வரும். ஏற்கனவே பெரிய தொழிலதிபர்களாக இருக்கிறீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அது சம்பந்தமான இன்னொரு
தொழிற்சாலைகள் ஏதாவது விற்க போறாங்க அப்படிங்கிற மாதிரியான நியூஸ் எல்லாம் வந்தா நம்ம வந்து அந்த அந்த ஏரியால உள்ள அந்த பிசினஸ் வந்து நம்ம வாங்கிக்கலாம், நமக்கு நல்லா ரன் ஆகும், அந்த இடத்துல நம்ம வேற ஏற்கனவே தேடிட்டு இருக்கோம். இந்த மாதிரியான விஷயங்கள்ல எல்லாம் உங்களுடைய எண்ண ஓட்டங்கள்ல அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உங்களுடைய தொழில் இல்லைன்னா பணியில் கடின உழைப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு நிறைய இருக்கும். பணிகளில் உங்களுடைய பதவி உயர்வு வருவதற்கு கொஞ்சம் காலதாமதமாகிறதுக்கான சூழ்நிலைகள் நிறைய இருக்கு. வியாபாரம் வந்து இன்னைக்கு ஓரளவு சுமாராக போகும். இன்னைக்கு உங்களுடைய கடமைகளை தொழில் இல்லைன்னா வேலைகள்ல எல்லாமே சிறப்பாக ஆற்றும் சூழல்கள் இருக்கும். வேலை இல்லைன்னா தொழில் அப்படின்னு சொல்லி வந்தா உங்களுடைய கடமைகளை சரிவர நீங்க கரெக்டா பண்ணிடுவீங்க. நான் வந்து இந்த பண்ணல அப்படின்னு நம்ம குறையே சொல்ல முடியாது. அந்த மாதிரியான ஒரு கரெக்டான ஒரு வேலைகளை எல்லாம் பண்றதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. உங்களை அவமதிப்பு அலட்சியம் செய்தவர்கள் கூட உழைப்பால முன்னேறி இன்னைக்கு அவங்களே உங்களை திரும்பி பார்க்குற மாதிரியான ஒரு சூழ்நிலையில கொண்டு வந்து விடுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பாஸ்போர்ட் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் இழுபறி நிலையிலேயே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தொழில் இல்லைன்னா வேலை சார்ந்த மீட்டிங்கள் எல்லாமே கலந்து கொள்கின்ற வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கும். சிறிய அளவிலான அரசு பணிக்கு ஏதாவது முயற்சி செய்வோமா அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்கு புதிதாக வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சிவஸ்தலங்கள், அனுமன் வழிபாடு இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு நிறைய முன்னேற்றங்கள் இந்த காலகட்டங்கள்ல தெரியும். பொது சேவை வந்து ஆர்வங்கள் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். பொது சேவை வந்து எந்த விஷயங்கள்லையும் நீங்க கொஞ்சம் ரொம்ப இன்னைக்கு இரக்க குணத்தோடு செய்யறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உங்களுக்கு ஏதாவது அபராதங்கள் கட்டுகின்ற சூழல்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால தொழில் ரீதியாகவோ இல்லைன்னா வாகனங்கள் சம்பந்தமாகவோ அதற்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே சரியாக வச்சுக்கிறது மிகுந்த நன்மைகள் தரும். சிந்தனையையே தொழிலாக மாற்றி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கின்றது. ஒப்பந்தங்கள் வந்து தொழில் சம்பந்தமாக புதிதாக போடுவதற்கான முயற்சிகள் இல்லைன்னா அது சார்ந்த பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு மன மகிழ்ச்சி இன்னைக்கு நல்லபடியாக இருக்கும். பொருள் சேர்க்கை உள்ள நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. வீட்டிற்கு ஏதாவது பொருட்கள் தேவைப்பட்டிருக்கலாம், இந்த பொருள் வேணும் அந்த பொருள் வேணும், இல்லைன்னா சொத்துகள் சம்பந்தமான முயற்சிகள் ஏதாவது எடுத்திருக்கலாம். இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். புதிதான முயற்சிகள் எல்லாம் மேற்கொள்ளும் போது அதுல முன்னேற்றமும் வெற்றியும் லாபமும் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு உங்களுக்கு இருக்கின்றது. சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு நண்பர்களோடு சேர்ந்து இருக்கும்போது அதிக கவனங்கள் தேவை. தேவையில்லாத செயல்களை எல்லாம் நண்பர்களோடு இருக்கும்போது செய்யக்கூடாது. பயண சம்பந்தமான விஷயங்களை இன்னைக்கு முடிந்த அளவு தவிர்ப்பது நல்ல. ஏன்னா வண்டி வாகனங்கள் எல்லாம் போகும்போது நீங்க அதிக கவனத்தோடு இன்னைக்கு போகணும். ரோடுகள்ல ரொம்ப ஸ்பீடா போகக்கூடாது, ஜிக்ஸாக்காலாம் போகக்கூடாது. தகுந்த பாதுகாப்போடு வெளியே போறது மிகுந்த நன்மைகள் தரும். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு முயற்சிகளில் எல்லாமே வெற்றி வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கும். எந்த ஒரு புதிய முயற்சியும் எடுத்தாலும் அது சம்பந்தமா உங்களுக்கு பாசிட்டிவான ஒரு ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. வீடு இந்த மாதிரி சொத்துகள் வாங்குகின்ற எண்ணங்கள்ல அதிகமான ஈடுபாடுகள் இன்னைக்கு இருக்கும். வந்து இந்த மாதிரி ஒரு ரேட்டுக்கு வருது, நமக்கு ஓகேவா இருக்கு, நம்ம இதை வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்கு நிறைய வர்றதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கு. தொழில் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு முன்னேற்றமும் லாபமும் நிறைய இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. உங்களுடைய ராசியான நிறம் கருமை. வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீமன் நாராயணன். மீன ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு குடும்பஸ்தானத்தில் இன்று இருக்கின்றார். சந்திர பகவான் பாக்யஸ்தானத்தில் இருக்கின்றார். தந்தை வழி செலவுகள் இன்னைக்கு கொஞ்சம் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தான தர்மமாக நிறைய செய்யறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. புண்ணியமான காரியங்கள் எல்லாமே மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இல்லைன்னா அதன் சார்ந்த சிந்தனைகள் உங்களுக்கு இன்னைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கோவில் வேலைகள்ல முழுதாக ஈடுபாடு எடுத்துக்கொண்டு அதுல அதிகமான செயல்களை எல்லாம் செய்யறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆன்மீக நாட்டம் மிகுதியாக இன்னைக்கு உங்களுக்கு இருக்கும். ஆன்மீக பயணமாக செல்வது குறித்த பேச்சுவார்த்தைகள் இதுல எல்லாம் ஈடுபடுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதன் வழிகள்ல நம்ம எதிர்பாராத செலவுகள் எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சிலருக்கு வெளிநாட்டு வேலைகள் எல்லாம் செல்வதற்கு அதற்கான செலவுகள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடத்துறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வெளிநாட்டுல இருந்து நம்ம ஒரு எப்படா வேலை கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருப்போம். ஆனா திடீர்னு கிடைச்சிடும். ஆனா அதற்கான பண ஏற்பாடுகள் அது சம்பந்தமான ஒரு செலவுகள் இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது.
அன்னதானம் இதெல்லாம் நீங்க நிறைய பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தந்தைக்கு உடல்நிலையில கொஞ்சம் மந்தமான உணர்வு இன்னைக்கு இருக்கும். கொஞ்சம் சோம்பலாக இன்னைக்கு இருப்பாரு. பேரன் பேத்திகள் எல்லாம் விரும்புகின்ற பொருட்களை வாங்கி தரக்கூடிய சூழ்நிலைகள் இன்னைக்கு நிறைய இருக்கும். ஆன்மீக குருக்களிடம் உபதேசம் பெறுகின்ற விஷயங்களில் எல்லாம் இன்னைக்கு அதிகமான ஈடுபாடு காட்டுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மனைவியின் சகோதரருக்கு உதவும் சூழ்நிலைகள் இருக்கும். பணமாகவோ பொருளாகவோ இல்லைன்னா வேறு ஏதாவது விஷயங்களிலாகவோ நீங்க ஏதாவது உங்களுடைய மனைவியின் சகோதரருக்கு உதவக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இன்னைக்கு நிறைய இருக்கும். வாகனங்கள் சொத்துகள் இதெல்லாம் வாங்கும் முயற்சிகள் ஏற்படும். அப்ப அதற்கான முயற்சிகள் எடுக்கும் போது ஒரு அட்வான்ஸ் கொடுக்கலாம், இல்லைன்னா ஒரு ஒரு தரகர் மூலமாவே நம்ம போறனால அவருக்குமே இன்னைக்கு ஏதாவது பணம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும். அதனால இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் மேற்கொள்ளும் போது இன்னைக்கு கொஞ்சம் செலவினங்கள் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நீண்ட பயணங்கள் எல்லாம் போவதற்கான சூழ்நிலைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தன நிலையில கொஞ்சம் நெருக்கடியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் ஒரு சிலருக்கு. பெரிய அளவிலான மூலதனங்களை முடிந்த அளவு இன்னைக்கு தவிர்ப்பது நலம். ஏன்னா பெரிய அளவுல எல்லாம் அமௌண்ட் ஒரு விஷயத்துல போட்டு முடக்கும் போது அதுல இருந்து நம்மளால திருப்பி எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் வரும். இல்லைன்னா பாதியிலேயே நிக்கிற மாதிரியான ஒரு நிலை ஏற்படும். அதனால முடிஞ்ச அளவு பெரிய அளவிலான மூலதனங்கள் எல்லாம் போடும்போது அதிக கவனங்கள் இன்னைக்கு தேவை. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு எடுக்கின்ற முயற்சிகளில் எல்லாம் வெற்றி வாய்ப்புகள் உண்டு. புதிய முயற்சிகள் என்ன ட்ரை பண்ணாலும் அது உங்களுக்கு நிறைய லாபத்தையும் சக்சஸையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. புதிதாக சொத்துகள் வாங்கும் முயற்சிகள்ல அதிக ஈடுபாடு காட்டுறதுக்கான எண்ணங்களும் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு முடிந்த அளவு இன்னைக்கு புதிய முயற்சிகள்ல எதுலையுமே ஈடுபட வேண்டாம். அது பிரச்சனைகளை தர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மனதளவுல ஒரு பய உணர்வு, பதற்ற உணர்வு, தடுமாற்றங்கள் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு சுப காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு பண்ணலாம். வரன் பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொன்னா பண்ணலாம். வெளிநாடு பயணங்கள் போக போறீங்கன்னு சொன்னா இன்னைக்கு ரெடி பண்ணலாம். அந்த மாதிரியான சுப காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு பண்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அதிகப்படியான நன்மைகள் பெறக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கின்றது. மேற்கொள்ளும் விஷயங்கள் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிடும். அதனாலேயும் உங்களுக்கு மன நிறைவும் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. இன்னைக்கு உங்களுடைய ராசியான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி. நம்ம சேனல்ல சொல்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.